ஆமா, அப்போ அதனால எண்ணத்தை மாத்து, சிந்தையை மாத்து, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கோ. ஒவ்வொரு வாரமும் பண்ற பிரசங்கத்தை போய் அறிக்கை பண்ணு. கம்பெனியில் போகும்போது, நடக்கும்போது, பஸ்ஸில் போகும்போது, பாத்திரம் தேய்க்கும் போது, துணியை துவைக்கும் போது, வீட்டை கூட்டும் போது அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு. அது வாசலை திறக்கும். அது வெறுமனே திரும்பாது. அது அனுப்பின காரியமாய் வாய்க்க பண்ணும். அல்லேலூயா. அந்த வசனத்தை அப்படியே ஏத்துக்க. அந்த வசனத்தை சொல்லு. மாசம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரா, அதை முதல் மனப்பாடம் பண்ணிட்டு அந்த நாள்ல மனப்பாடம் பண்ணிட்டு எந்திரிக்கும் போது, போகும்போது, வரும்போது அந்த வசனத்தை சொல்ல 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 நம்ம சரீரத்தில் செத்து போனதெல்லாம் அந்த வசனம் உயிர்ப்பிக்கும். நம்ம குடும்பத்தில் செத்து போனதெல்லாம் உயிர்ப்பிக்கும். நமக்கு எதிராய் வருது எல்லாவற்றுக்கும் அதுவே யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீ பயப்படாம அமர்ந்திருக்க பாருன்னா என்ன, அந்த வசனம் யுத்தம் பண்ண போதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். மாத்தணும். சத்தம் ஆமென் சொல்லு. ஆமா, இல்லாததை குறித்து பேசாத. இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற ஆண்டவரை குறித்து பேசு. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் நம்பிக்கையை ஊற்ற பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, டாக்டரே நம்ம சரீரத்தை படிக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்ம சரீரத்தை படைச்சவர். படிச்சவங்களுக்கு ரொம்ப தெரியாது, படைத்தவருக்கு எல்லாம் தெரியும். உன் சரீரத்தை குறித்து எத்தனை பேர் 1000 பேர் 1000 சொன்னாலும் படைத்த தெய்வம் உயிரோடு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தலைக்கீழாக மாற்றுவார்.